எல்லாருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் மே நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதாவது 1977ல் எம்ஜிஆர் அவர்கள் 33.5% எடுத்து வாக்கு வித்தியாசத்தில் அவர் வென்றிருக்காரு. அது மக்கள் ஆட்சியாகவும் மக்களுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்த நாளாக இருந்தது 1977ல். அதேமாரி 2026ல் மே நாள் விஜய் வென்றிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் 34.8% பாருங்கள். 1977க்கு அப்புறம் 2026ல் 34.8% நடிகர் விஜய் அவர்கள் ஒரு தலைவராக உருவாக்கியிருக்காரு. அதாவது நம்ம டிவிகே தலைவர்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வெற்றி அவருக்கு தான். இந்த தேர்தலின் நாயகனே அவர் தான். ஒரு மாசான ஹீரோ. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சிஎம்மாக இருக்காருன்னா பெரிய விஷயம். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம்தான். எத்தனையோ பேர் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டாக மாறுவாங்களா என்னென்று கேட்க போகிற நேரத்தில், ஆனால் கேட்ட நேரத்தில் கூட அவர் அமைதியாக இருந்து அவரோட சைலண்ட்டு தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் மக்கள் மனசில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அது இங்கே ஓட்டுக்கு காசுக்கு விலை போனவங்களாம் இன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு அண்ணனாகவும் ஒரு தம்பியாகவும் நிறைய பெண்கள் ஓட்டு 1,17,000 அதாவது 1,17,00,000 வாக்கை வென்றிருக்காரு. அதாவது இது மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்கிற நம்பிக்கை தான் இந்த ஓட்டு. இந்த எலெக்ஷன் ஏன் இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ இளைஞர்கள் ஓட்டே போடாமல் இருந்திருக்காங்க. 34 வயசு 35 வயசுலேயும் இருந்து இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க எத்தனையோ பேர். அவங்க ஏன் இந்த அளவுக்கு ஓட்டு போடணும்? இளைஞர்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இம்முட்டுக்கும் ஒரு 10 அதாவது 75 வருஷம் ஒரு கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு ரொம்ப வருஷமாக மன்னர் ஆட்சி மாரி இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு இருக்காமல் ஒரு புது ஆளை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறாரு இன்னும் கூடிய சீக்கிரத்தில். அதாவது இப்போ 107 தொகுதியில், அதுவும் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 107 தொகுதிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமாக ஆனதுக்கு காரணம், இவர் போன தொகுதியே ஒரு 18 தொகுதிக்கு மட்டும்தான் பிரச்சாரமே போயிருப்பார். ஆனால் இவருக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸோட அன்பை வெளிப்படுத்துறது தான் இந்த ஓட்டே. மக்கள் வச்சுருக்க நம்பிக்கையே இவர் இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஒரு வித்தியாசத்தை இவருக்கு அமைச்சிட்டாருன்னா இவர் தான் நிரந்தர சிஎம்ங்கிறது கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன் இந்த அளவுக்கு அவர் மேலே இவ்வளோ அன்பு? அவர் சினிமா நடிகராக இருக்கும் போதே பல மக்கள் சேவைகளையும் மக்கள் இயக்கம் மூலமாக நிறைய பேருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்தமாரி ஊழல் ஆட்சிக்கு எதிராக அவர் குரல் கொடுக்குறாரு. இதுதான் ஓட்டாக மாறுறதுக்கான காரணம். அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் எப்போதுமே குரல் கொடுத்தா மக்கள் ஆட்சி திரும்பவும் மலரும்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம டிவிகே ஆட்சி வெற்றியின் அடையாளமே. அதாவது டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரையுமே கேட்கும் போது இளைஞர்கள் இந்த அளவுக்கு இப்போ அரசியலில் ஈடுபடுறாங்கன்னா அதுக்கு ஓட்டு போட்டதுக்கே காரணமே இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். இந்த ஓட்டோட வித்தியாசமும் இவர் ஆட்சி அமைச்சு நிறைய விஷயத்தில் மற்ற கட்சியோட மாற்று சிந்தனையோட தமிழகத்தை அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போனாலே மக்கள் இவர் மேலே வச்ச நம்பிக்கையை இவர் காப்பாற்றினாலே போதும். கண்டிப்பாக இவர் ஒரு நிரந்தர முதல்வராக இருப்பார்னு எங்களுக்கெல்லாம் தோணுது. டிவிகேக்கு மிகப்பெரிய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் அளித்த ஓட்டு பார்த்திங்கன்னா வாக்குகள் டிவிகேக்கு 1,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்கு பெரிய லெவல்னு சொல்ல முடியும். ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். திமுகவோட கூட்டணியோடு சேர்ந்தே அவங்களோட வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1,17,00,000. 1,28,00,000 எங்கே இருக்குது? 1,17,00,000 எங்கே இருக்குது? ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியாக டிஎம்கே இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு அதிமுக கூட 1 கோடி தான் வாக்கு பெற்றிருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு 1,28,00,000 வாக்கு பெற்றதுக்கு காரணமே வெளிநாட்டில் இருக்கிற ஃபேன்ஸ் தான். ஏன்னா எங்கள் அண்ணன் ஜெயிக்கணுங்க, நான் சவுதியிலேருந்து, குவைத்திலேருந்து, கத்தார்லேருந்து, யூஎஸ்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாலேருந்து பல நாட்டுகள்லேயும் படையெடுத்து தன் ரசிகர்கள் தன் தலைவனையும் தன் நாயகனை
தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவனாக உருவாக்கணும்னு நம்பி ஓட்டு போட்டது ரசிகர்கள். இந்த ரசிகர் பலம் தான் டிவிகேயை இந்த அளவுக்கு ஒரு கட்சியை வந்து 2 வருஷத்தில் அமைச்சு ஒரு உச்சத்தை அடையிறதுக்கு காரணம் ரசிகர்களோட பலம். இந்த பலம், இந்தோட அன்பு, இது எல்லாம் தான் டிவிகேயோட வெற்றி. வெற்றி கழகங்கிறது வார்த்தையில் இல்லை, அது உண்மையிலே வெற்றி கழகமாக மாறி இருக்கு. கண்டிப்பாக டிவிகே வந்து ஒரு முதல்வர் படம் மாரி இல்லாமல் அந்த படத்தை வந்து ரியாலிட்டியாக தமிழ்நாட்டில் நடத்தி காட்டணுங்கிறது தான் எங்களோட ஆசை. முதல்வன் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஎம்க்கு ஒரு மனு அனுப்பணுன்னா 234 தொகுதியிலையும் அங்கங்கே ஒரு பாக்ஸ் வச்சு மனுவை வந்து கரெக்டாக சிஎம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் விசாரணை பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் அங்கே கூட படத்தில் கூட ஒரு நாள் முதல்வரை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ 5 வருஷம் நிரந்தர முதல்வராக வரப்போகிறாரு நம்ம டிவிகே தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.